இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குல்ல, அப்புறம் இந்த தொழில் மேல ஒரு காதல் எப்படி அப்படியே இருந்துட்டே இருக்கு? அது தொழில்னு வந்து இறங்கிட்டோம். தொழிலில் வந்து மகனையும் கொண்டு வந்து போட்டேன். பட்டு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம் தான், விடக்கூடாது இந்த தொழில் அப்படின்னு. சரின்ட்டு நாங்கள் வர்றவங்ககிட்டலாம், கஸ்டமர்கிட்ட வர்றவங்ககிட்டலாம் சொல்லுவோம், ஒரு 2 பசங்க வேணுங்க, எங்கள் பையனோட கூட போட்டு அவனுக்கு வேலை கற்றுக் கொடுக்கலாம், அவங்க லைஃப் அவங்க தள்ளிக்குவாங்க, என்னுடைய காலம் முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லி அனுப்புவேன். அதாவது சாதாரணமாக படிக்கிற பசங்களை இட்டுன்னு வந்துடாதீங்க, ஒரு 10th ஃபெயில் ஆகிற பசங்க, அதுக்கு படிக்க முடியல மேற்கொண்டு, அந்த மாதிரி பிள்ளைங்கள ஒரு கைத்தொழில் கத்து கொடுக்கலாமே கொண்டு அப்படின்னு. விடுங்க வேலைக்கு. அதுக்கு முன்னாடி நான் போகும்போதெல்லாம் கூப்பிடுவாங்க, பெற்றவங்க கிட்ட கூப்பிடுவாங்க, பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புப்பா, நம்ம கேட்போம், போய் அனுப்புவாங்க, போவோம் வருவோம். அப்படி தான் நான் போய் சேர்ந்தேன். எங்கள் மாமா எடுத்து போய் விட்டார் அந்த வேலையில். அந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி அனுப்புகிறோம், யாரும் கொண்டு வந்து விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது?